டெலிஷியஸான பாஸ்தா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாக்கெட் பாஸ்தாவை அப்படி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 ஆனியனை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டொமேட்டோவை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் க்ரீன் சில்லியெல்லாம் இருக்குது. இதையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 tablespoon ஆஃப் சில்லி பவுடர், required salt, 2 tablespoon ஆஃப் சில்லி சாஸ், 1 tablespoon ஆஃப் சோயா சாஸ், அப்புறம் 2 tablespoon ஆஃப் டொமேட்டோ சாஸ். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்படி ஒரு பேனில் எண்ணெயை போட்டு நல்லா அது காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவை இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது நம்ம அப்படி சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம குக் பண்ணணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிடலாம். இது இப்படி நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி இது நல்லா 2 minutes குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கரம் மசாலாவை சேர்த்துடலாம். அப்புறம் சால்ட், எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி சாஸ், சோயா சாஸ். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 2 minutes குக் ஆகட்டும். இப்படி இது நல்லா 2 minutes குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பாஸ்தாவை இது சேர்த்துக்கலாம். இப்படி இது கொட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மசாலாவோடு ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி இது நல்லா 2 minutes குக் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இதை நல்லா கிண்டி வச்சுங்க. And finally, our delicious pasta is ready.